நான் ஜெயலலிதா வந்திருக்கிறேன்னா அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து சாமி ஆடுவாங்க பண்ணுவாங்க, கோயிலுக்கு எங்க வேணாலும் திடீர்னு ஆடுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஜெயலலிதா எல்லாமே உள்ள வந்துருவாங்க. நான் ஜெயலலிதா வந்திருக்கிறேன்னா அப்படிம்பாங்க. என்னங்கடா இது சாமி வந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சு. இந்த இவங்க ஊர்வசி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கூட அவங்க வந்து நான் ஸ்டாலினுடைய நண்பர் பேசுறேன், ஜெயலலிதா பேசுறேன் அப்படிம்பாங்க. அதுல அது போல எங்க ஊர்ல ஒருத்தவங்க அப்படி ஆடுவாங்க. இன்னொருத்தர் இருப்ப அப்படி அவர் ஆறான்னு சொல்லுவாங்க. ஆறாம் வந்து அவரு விநாயகர் கோயில்ல மகாலயத்து கோயில்ல எப்ப சாமி வந்தாலும் அவர் ஒரு ஓரத்துல ஆடிக்கிட்டே இருப்பாரு. அந்த சாமி அதிகமா மதிக்க மாட்டாங்க. அவரு ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால. அதே வந்து அங்க பிசி சாமி அருள் வந்து ஆடுச்சுன்னா அதையெல்லாம் மதிச்சு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அந்த பிசி கால்ல நம்புறவங்க அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அவரை விட இவர் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். யாரு இந்த ஆறான். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, அவங்க ஒரு நம்ம ஊர் ஏதாவது அவரு தாழ்த்தப்பட்டவர் தான். அவரு பயங்கரமா ஆடுவாரு. இவர் வந்து அவங்க வீட்டுல இருந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர் வாழ்ற இடத்துல இருக்கிற மாகாளியத்தா கோயிலுக்கு அங்கிருந்து ஓடி வருவாரு. ஓடி வந்து கீழே மேல குதிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த பிசி கோயிலுக்குள்ள